குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்று நம்ம தரிசனம் பண்ண போகிற மகன் கருவூர் சித்தர் என்கிற கருவூரார். கருவூர் சித்தர்னு பேர், கருவூரார் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவூர் அப்படிங்கிறது எது? கரூர் தான். கரூர் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி கரூர், அதுக்கு பேர் கருவூர் அப்படின்னு பேர். அந்த காலத்தில் கருவூர்னு பேர். கரூரில் இருக்கிற பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் அங்கே தான் இவர் நிரந்தர சமாதி கொண்டிருக்கிறார் கருவூர் சித்தர். சொந்த ஊர் கரூர் தான் இருக்கு. கரூர் சித்தர் தஞ்சை பெரிய கோவிலோடு தொடர்புடையவர். ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்தவர். அந்த கோவிலில் கரூர் சித்தர் வாழ்ந்த காலத்தில் தஞ்சாவூரில் பெரிய கோவிலில் அந்த பிரகதீஸ்வரர் பெரிய லிங்கத்தை ஸ்தாபனம் செய்வதற்கு கருவூர் சித்தரது உதவியானது ராஜராஜ சோழனுக்கு தேவைப்பட்டது. அது ஒரு பெரிய கதை. இந்த கரூர் சித்தர் காலத்தில் மக்களுக்கு நல்லது சொன்னார். பாவத்தை ஏற்றிக்காதீங்க, நல்லது பண்ணுங்க, நல்ல சிந்தனைகளை எல்லாரும் வச்சுக்குங்க, ரொம்ப ஆசைப்படாதீங்க. ஒருவனுக்கு பணம் கிடைப்பதும் புகழ் கிடைப்பதும் பெருமை கிடைப்பதும் அவரவர்களது கர்மா தொடர்பானது. இவ்வளோ விஷயங்களை சொன்னேன். பாதி ஜனங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கலை. இவன் யாரையோ சொல்கிறதுக்கு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான். எவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி. யாருக்கான ஒரு அட்வைஸ் சொல்லி பாருங்களேன், யாருக்கிட்டையான ஒரு அறிவுரை சொல்லி பாருங்க. டேய், ஏன்டா தப்பு பண்ணிகிட்டே இருக்க, தப்பே பண்ணாமல் இருறா, அதான்டா வாழ்க்கைக்கு நல்லது, உனக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லதுன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். பய சொல்ல வந்துட்டார் அப்படி சொல்கிறவங்க தான் அதிகம் இன்றைக்கி. இன்றைக்கி அப்படின்னா அன்றைக்கி இருந்திருக்காங்க. கருவூர் சித்தரை பல பேர் மதிக்கலை, அவர்களை தூஷணை பண்ணினாங்க, அவரை அவமரியாதை பண்ணினாங்க. ஆனால் மகான் என்பவர்கள் எந்த ஒரு காலத்திலும் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் மனிதர்களுக்கு நல்லதை சொல்லணும், ஒரு நல்ல பாதையில் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். அதனால் இதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை, இதெல்லாம் பொருட்படுத்தலை. எல்லாம் இந்த சிந்தனையோடு புறப்பட்டு கங்கை கொண்ட சோழபுரம், கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அணக்கார பக்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரம், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கட்டின பெரிய கோவில். அது தஞ்சாவூர் கோவிலை மாதிரியே இருக்கும். கங்கை கொண்ட சோழபுரம் வர அந்த இறைவனை வணங்குகிறார். தன் மனசில் இருக்கிற தாபத்தை, ஏக்கத்தை இந்த மனிதர்கள் மாறமாட்டேன் என்கிறார்களே, இந்த மனிதர்களுக்கு நல்ல புத்திகளை சொன்னால் அதன்படி நடக்க மாட்டேன் என்கிறார்களே, இப்படிங்கிற தனது எண்ணத்தின் வெளிப்பாட்டை ஒரு பாடலாக பாடுகிறார். யாரு? கருவூர் சித்தர் பாடுறார். பகவான் யாருக்கு முன்னால் பிரத்யக்ஷமாக தரிசனம் கொடுப்பான் அப்படின்னா, முற்றும் துறந்தவர்களுக்கு தான் தரிசனம் கொடுப்பான். மனசில் ஆசையை வச்சுட்டு, மனசில் பொறாமையை வச்சுட்டு, மனசில் எரிச்சலை வச்சுட்டு, இவனை எப்படியும் வீழ்த்தி விட்டு நம்ம மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குறுக்கு வழியில் பயணம் செய்ய நினைப்பவர்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் கடவுள் காட்சி தர மாட்டான். ஆமாம், நாம் யோக்கியமாக இருந்தால்தான், நேர்மையாக இருந்தால்தான் கடவுள் தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஏன் தியாகராஜ சுவாமிகளுக்கு கடவுள் தரிசனம் கிடைச்சது? பத்ராஜலம் ராமதாசருக்கு ஏன் ராமனுடைய தரிசனம் கிடைச்சது? எத்தனையோ நாயன்மார்களுக்கு சிவனுடைய தரிசனம் ஏன் கிடைச்சது? அவர்கள் ஆசைகளை துறந்தவர்கள், முற்றும் துறந்தவர்கள், எதன் மேலும் பற்று இல்லாதவர்கள். பற்று இல்லாமல் இருப்பவர்களுக்கு இறைவன் தரிசனம் கொடுப்பான். அதுபோல கங்கை கொண்ட சோழபுரத்தில் இறைவன் கருவூராருக்கு தரிசனம் கொடுத்து அவருடைய தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி தீட்சை கொடுத்தாராம். மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லி அவர்கள் அதை பின்பற்றவில்லையே, அதோடு தன்னை அவமரியாதை செய்கிறார்களே, தன்னை உதாசீனப்படுத்துகிறார்களேன்னு இவர் கவலைப்படலை, வருத்தப்பட்டார். இந்த மக்களுக்கு ஞானம் கிடைக்கலையே,
ஒரு நல்ல விதத்தில் வாழ்ந்தால் ஒரு முக்தியானது இறைவனது திருவடிகளை அடைய முடியுமேங்கிறது இவர்களுக்கு தெரியலேன்னு வருத்தப்பட்டார். அந்த மனசில் இருக்கிற அந்த ஏக்கத்தை தான் ஒரு பாடலாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் இறைவனை பற்றி இறைவனுக்கு முன்னால் பாடினார். இறைவன் காட்சி கொடுத்து அவருக்கு ஒரு தீட்சை, கையை வச்சு தீட்சை கொடுக்குறார். கோயிலை விட்டு வெளியில் வர ஒரு காகம், ஒரு காக்கா இவர்கிட்ட பறந்து வந்து ஒரு ஓலைச்சுருளை அவர்கிட்ட கீழே போடுறது. ஒரு ஓலைச்சுருள். சித்தர்கள் எல்லாமே பண்ண முடியும். சித்தர்கள் நினச்சாங்கன்னா எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு காகத்திட்ட ஒரு ஓலை வந்து கொடுக்கறது. யார் அனுப்பிச்சிருக்கிறது அந்த காகத்தை? கரூர் சித்தருடைய குருநாதர். யார் கரூர் சித்தருடைய குருநாதர்? போகர். போகர் ஒரு ஓலையை கொடுத்து உடனே கொண்டு போய் கருவூர் ஆற்றை கொடு அப்படின்னு கொடுத்துருக்கார். அந்த காகம் கொண்டு வந்து விற்ற சேர்த்துட்டு போயிடுத்து. ஓலையை பிரித்து பார்க்குற கருவூரை பிரித்து பார்க்குற உடனே புறப்பட்டு வா, அவ்வளோதான். அதில் இருக்கிற மெசேஜ், உடனே புறப்பட்டு வா. நீ பாருங்க, வாட்ஸ்அப்புங்கிறோம், எத்தனையோ எஸ்எம்எஸ்ங்கிறோம். ஒரு செய்தியை ஒருத்தருக்கு தெரிவிக்கணும், ஒரு தகவலை ஒருத்தருக்கு சொல்லணும்னா எவ்வளவோ உபாயங்கள் இன்றைக்கி டெக்னாலஜியில் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் அந்த காலத்தில் சித்தர்கள் ரொம்ப சாதாரணமாக பண்ணியிருக்காங்க. இருந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஆகாய மார்க்கமாக பறந்து சென்றிருக்கிறார்கள். ஒரு தகவலை சொல்லணுமோ ஒரு காகத்துக்கிட்ட ஒரு ஓலையை கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். காகத்துக்கு தெரியுமா கருவூரார் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? இதை கருவூரார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியுமா? அந்த சித்தருடைய மகத்துவம் காரணமாக, அந்த காகத்திற்கு கிடைத்த அருள் காரணமாக கரெக்டாக வந்து இவற்றை சேர்க்கிறது. இதை படித்த உடனே போகர் இருக்கிற இடத்துக்கு உடனே புறப்படுகிறார். யாரே? கரூர் சித்தர் புறப்படுறார். தனது குருநாதரை போய் தரிசனம் பண்ணுறார். குருநாதரை தரிசனம் பண்ணுகிற போது போகர் சொல்கிறார், இவருடைய மனசில் இருக்கிற ஏக்கம், வாட்டம், கவலை புரியறது. குருநாதருக்கு புரியறது. கருவூராரே கவலைப்படாதீங்க, கவலை வேண்டாம், இந்த ஜனங்களை மாற்ற முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நல்ல அறிவுரை சொல்லியும் இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களேன்னு மனசில் ஏக்கம் இருக்குது, கவலை இருக்குது. அதாவது நல்ல விஷயத்தை பலருக்கும் சொல்ல முற்படுகின்றவர்களுக்குத்தான் சோதனைகள் அதிகம் வரும். போகர் இப்போ சொல்லியிருக்கார், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். இப்போ நல்ல விஷயத்தை நீங்கள் யாருக்கான்னு சொன்னீங்கன்னா அவங்க அடக்காயா, இதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஆக நல்ல விஷயத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுப்பது தான் உலகத்தினுடைய இயல்பு. அத்தனை சொல்லமாக ஏற்றுக்க மாட்டாங்க. யார்ட்டான்னு சொல்லி பாருங்களேன், தர்மப்படி வாழுப்பா, நியாயமாக இருப்பா, ஏன் அதர்மம் பண்ணுற, ஏன் தப்பு பண்ணுற, யார்ட்டான்னு சொல்லி பாருங்க. சரி சரி அப்படிம்பாங்க. நம்மக்கிட்டேருந்து போன பிறகு அவங்க வாழ்க்கைப்படி தான் அவங்க வாழ்வாங்க. போகருக்கு தெரியறது, நீ எல்லாரையும் மாற்றணும்னு நினைக்கிற, உனக்கு சோதனை வரத்தான் செய்யும், ஆனால் கோபப்படாதே. இந்த உடலானது அத்தனை சுலபமாக கிடைத்து விடாது. இந்த உடலுக்கு பேரும் புகழும் அத்தனை சுலபமாக வந்து விடாது. நீ கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டாதான் இந்த உலகத்தை மாற்ற முடியும். ஒரு அறிவுரை சொல்கிறேன். ஒரு குருநாதரிடமிருந்து ஒரு சீடருக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரைங்கிறது அத்தனை சாதாரணமானது அல்ல. அந்த அறிவுரையை கேட்டு செவிமெடுத்த பிறகு கருவூரார் குருநாதரை வணங்கி, சரி நீ புறப்படு அப்படிங்கிற. போகர்கிட்டேருந்து புறப்பட்டு க்ஷேத்ராடனம், பல ஆலயங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகிறார். யாரே? கருவூரார். அப்படி தரிசனம் பண்ணிட்டு வருகிற போது கருவூரார் ஒரு சமயத்தில் ஸ்ரீரங்கம் வருகிறார். திருச்சியில் ஸ்ரீரங்கம். நம்மெல்லாம் யோசிக்கலாம், என்னடா அது கருவூர் சித்தர் சிவபக்தராயிற்றே, சித்தராயிற்றே, அவர் எங்கே பெருமாள் கோவிலுக்கு வரார் அப்படின்னு நம்மெல்லாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். பரபிரம்மம் என்பது ஒன்று தான். ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை தரிசனம் பண்ணுறார். யார்? கருவூர் சித்தர்.
தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு ஆலயத்தை வலம் வந்த பிறகு கோவிலை விட்டு வெளியில் வருகிறார். வெளியில் வந்தவுடனே அந்த திருக்கோவிலில் ஒரு தாசி பெண், அவ பேர் அபரஞ்சின்னு பேர், அபரஞ்சி அப்படின்னு பேர். அந்த தாசி பெண் கருவூர் சித்தரை பார்க்கிறார். கருவூர் சித்தரது முகத்தில் இருக்கிற பொலிவை கண்டு இவர் மாபெரும் சித்த புருஷர் ஆயிற்றேன்னு அந்த தாசி பெண் அபரஞ்சி கருவூர் சித்தரை வணங்குகிறார். ஒரு சித்தரால்தான் ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியும். இவன் நல்லவனா கெட்டவனா, எதற்காக நம்மை வணங்குகிறான், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே இந்த தாசி பெண்ணான அபரஞ்சியின் மனதையும் புரிந்து கொள்கிறார் கருவூரார். தாசி அப்படின்னா நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. இறைவனுக்கு அடிமையானவர்களைத்தான் தாசி என்று சொல்வார்கள். தாசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் பெருமாள் தாசன், நான் சிவனுக்கு தாசன் சொல்லுவோம் இல்லையா? அடிமை, பகவானுக்கு அடிமை, ஒரு உயர்ந்த குலம் தாசிங்கிறது. அதை நம்ம தப்பாகவே நம்ம பார்க்கிறோம். அந்த அபரஞ்சி என்ன நினைக்கிறா, இந்த கருவூர் சித்தர்கிட்டேருந்து இவர்கிட்டேருந்து நிறைய யோக சாதனைகளை கற்றுக்கொண்டால் நமக்கு முக்தியானது கிடைக்கும், இந்த பிறப்பினுடைய பலனை நாம் பெற்றுவிடுவோம் அப்படின்னு தீர்மானித்து அவரை வணங்கி, என்னோட வீட்டுக்கு நீங்கள் வரணும், இந்த தாசி அழைக்கிறாள். இந்த பெண்ணை பார்த்தவுடனே அவளுக்கு இருக்கிற யோக சாதனைகள் குறித்த ஏக்கத்தை அறிந்து கொண்ட கருவூர் சித்தரும் அவள் வீட்டுக்கு போகிறாள். அவள் வீட்டில் போய் அவரை வணங்கி அவருக்கு உணவளிக்கிறாள். கருவூர் சித்தரை ஒரு 2 நாள் எனது இல்லத்தில் நீங்கள் தங்கணும், எனக்கு யோக சாதனைகளை நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுகிறாள். அதன்படி கருவூர் சித்தரும் அந்த அபரஞ்சிக்கு பல யோக சாதனைகளை சொல்லி கொடுக்கிறார். ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டாலுமே மனசு வேண்டான்னு நினச்சிதுன்னா அதுக்குள்ளே நம்மால் ஒன்ற முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு கந்தசஷ்டி கவசம், ஒரு லலிதா சகஸ்ரநாமம், ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் நீங்கள் பாராயணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் ஏதோ காலையிலையோ சாயங்காலமோ பாராயணம் பண்ணுறீங்க. இந்த பாராயணம் பண்ணுகிற போது ஏதான உங்களுடைய கவனத்தை கவரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. திடீர்னு ஃபோன் அடிக்கலாம், ஒரு காலிங் பெல்லை யாரான தட்டலாம், ஒரு நண்பர் நான் கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறோம் உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு பெண் தோழி சொல்லலாம். எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆக ஒரு ஸ்லோகத்தை சொல்கிற போதே நமக்கு டிஸ்ட்ராக்ஷன், நமக்கு டீவியேஷன் நிறைய கிடைக்கிறது. அதில் மூழ்க முடியாது. பக்தியை பரிபூர்ணமாக நம்மால் அனுபவிக்க முடியாது. ஆனால் இந்த அபரஞ்சி பாருங்க, தாசிப்பெண், இவர் நமக்கு கிடைக்காத மாமனிதர். இவரை பார்க்க முடியாது, பிடிக்க முடியாது. நமது வீட்டுக்கு வந்திருக்கார், 2 நாள் நமது இல்லத்தில் தங்குகிறார். இவரிடமிருந்து பல விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், யோக சாதனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்டு இவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார். அவர்கிட்ட சொல்கிறா, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு 2 நாள் இருந்து எல்லாவற்றையும் கற்று தேர்ந்த பிறகு கருவூரார் அடுத்து புறப்பட ஆயத்தமாகிறார். அப்போ அபரஞ்சி அவரை வணங்கி வழி அனுப்புகிறாள். அப்போ சொல்கிறார் கருவூர் சித்தர், எந்த நேரத்தில் நீ என்ன நினைக்கிறியோ அந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட தோன்றுவேன், உங்ககிட்ட வருவேன். எந்த நேரத்தில் என்ன நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசு கொடுக்குறார். அற்புதமான பரிசு. யார்? கருவூர் சித்தர் அபரஞ்சிக்கு கொடுக்கிறார். என்ன பரிசு தெரியுமா? ஒரு நவரத்தின மாலை. ஒரு நவரத்தின மாலையை கொடுக்கிறார். அதெல்லாம் எத்தனை விலை மதிப்பில்லாதது, எத்தனை விலை உயர்ந்தது, நமக்கெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நவரத்தின மாலை. அந்த நவரத்தின மாலையை அபரஞ்சிக்கு கொடுத்துட்டு கருவூர் சித்தர் சொல்கிறார், அம்மா, உனது யோக சாதனைகளை கற்றுக்கொண்டு வருகிறாய். உனது நல்ல உள்ளத்திற்கும் உனது நல்ல மனதிற்கும் இந்த பரிசு நான் கொடுப்பதல்ல, இது அரங்கன் அணிந்து கொண்டிருக்கிற நவரத்தின மாலை. நல்ல கவனிங்க,
அரங்கன் யாரு? ரங்கநாதர். ரங்கநாதர் அணிந்து கொண்டிருக்கிற ஒரு நவரத்ன மாலையை உனக்கு கொடுத்து பரிசாக கொடுத்திருக்கிறார், என் மூலமாக கொடுத்திருக்கிறார். இந்த மாலை உனக்கானது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஒரு சித்தர்கிட்டேருந்து கிடைச்ச ஒரு பரிசுங்கிறதுனால அந்த நவரத்ன மாலையை பார்த்த உடனே ஒரு பிரசாதமாக அதை ஏற்றுக்கொண்டு தன் கழுத்திலே அணிந்து கொள்கிறாள் அபரஞ்சி. நவரத்ன மாலை மேலே அவளுக்கு ஆசை கிடையாது. பொன்னின் மேலேயும் பொருள் மேலேயும் அபரஞ்சிங்கிற பெண்ணுக்கு ஆசை கிடையாது. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு பொண்ணு மேலும் பொருள் மேலும் ஆசை இல்லைங்கிறது எத்தனை ஆச்சரியம் இந்த காலத்தில். ஆசைப்படாத ஒரு பெண்ணை பார்க்க முடியுமா? அபரஞ்சி இருந்திருக்கா. இந்த நவரத்ன மாலையை பார்த்தோன்னு ஆசைப்படலை. பகவானுடைய பிரசாதம், நமது குருநாதராக காணப்படக்கூடிய கருவூர் சித்தர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அதை அணிந்து கொள்கிறாள். அடுத்த வினாடி கருவூர் சித்தர் அங்கிருந்து மறைந்து விடுகிறார். அவர் கிளம்பிட்டார். அடுத்த நாள் காலையில் ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் பகவான் ரங்கநாதருடைய கருவறையை திறக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிற பட்டாச்சாரியார்கள் பகவானுக்கு பூஜை பண்ணணும். கார்த்தால பார்த்தீங்கன்னா கோபூஜை ஆரம்பித்து எல்லா பூஜையும் இருக்குது, ரங்கநாதருக்கு இருக்குது. அந்த பூஜைக்காக சந்நிதி கதவுகளை திறந்து விடுகிறார்கள். சந்நிதி கதவை திறந்த பிறகு பட்டாச்சாரியார்கள் ரங்கநாதரை தரிசித்து கன்னத்தில் போட்டுண்டு ரங்கநாதரை பார்த்தால் அவர்களுக்கு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? ரங்கநாதரது கழுத்தில் காணப்படுகிற நவரத்ன மாலையை காணவில்லை. அந்த மாலையை தானே கொடுத்துருக்கார். யாருக்கு? அபரஞ்சிக்கு. யார் மூலமாக? கருவூர் சித்தர் மூலமாக கொண்டு போய் சேர்த்துருக்கார் இல்லையா? மாலை அங்கே இல்லை. பட்டாச்சாரியார்கள் அதிர்ந்து போகிறார்கள். அங்கே இங்கே தேடுகிறார்கள். எங்கேயான கீழே விழுந்திருக்கா, ஏதான நழுவி காணப்படுகிறதா அப்படின்னு சந்நிதி முழுக்க கருவறை முழுக்க தேடிவிட்டு இந்த தகவலை அந்த பகுதியை ஆள்கிற மன்னனுக்கு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா உடனே ராஜாவுக்கு தகவல் போகணும். அப்போ தான் ராஜா அடுத்து நடவடிக்கைகளை எடுக்க முடியும். தேடுகிறார்கள், தகவல் போகிறது. இந்த சமயத்தில் அபரஞ்சி கோவிலுக்கு வர ரங்கநாதரை தரிசனம் பண்ணுறதுக்காக அடுத்த நாள் காலை வருகிறார். அபரஞ்சி கழுத்தில் நவரத்ன மாலை காணப்படுகிறது. கோவிலில் இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு, ஆஹா, பகவான் கழுத்தில் இருக்கிற நவரத்ன மாலையை நீதான் திருடினாயா அப்படின்னு கேட்கிறாங்க அபரஞ்சி கிட்ட. அபரஞ்சி சொல்கிறாள், இந்த மாலையை நான் திருடலை, இந்த ரங்கநாத பெருமானின் பரிசாக அவரே எனக்கு இந்த நவரத்ன மாலையை கொடுத்திருக்கிறார் கருவூர் சித்தர் மூலமாக அப்படின்னு சொல்கிறார். ஓ, கருவூர் சித்தரா? அவன் பித்தனாயிற்று. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எள்ளி நகையாடுகிறார்கள். அவர் கொடுத்ததா சொல்றிய? அவன்தான் இதை திருடி சென்றானா அப்படின்னு கேட்டபோது, இல்லை, பகவானின் பரிசாக கொடுத்தார். இன்று இரவு வருவார் கருவூர் சித்தர். நான் யோக சாதனைகள் முடித்த பிறகு அவரை தியானிப்பேன். அவர் எனக்கு முன்னால் தோன்றுவார் அப்படின்னு சொல்கிறார் அபரஞ்சி. அப்படியே அந்த திருடன் இன்னைக்கு ராத்திரி வருவானா அவன் வீட்டுக்கு, நாங்கள் பிடிக்கிறோன்னு தகவல் சொல்லி வீரர்களை வீடு சுற்றி நிறுத்துகிறார்கள். அன்றைய தினம் இரவு தனது யோக சாதனைகளை முடித்த பிறகு யாரை? கருவூர் சித்தரை நினைக்கிறா அபரஞ்சி. கருவூர் சித்தர் வந்து விடுகிறார். வீரர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்து விடுகிறார்கள். கோவிலோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அந்த கருவூர் சித்தரை சூழ்ந்து விடுகிறார்கள். தாங்கள்தான் திருடினீர்களான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் திருடலை, ரங்கநாதரே கொடுக்க சொன்னார் அப்படின்னு கருவூர் சித்தர் சொல்கிறார். என்னையா கதை கட்டி விடுற? ரங்கநாதரே உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு தாசி பெண்ணிடம் கொடுக்க சொல்கிறாரான்னு கேட்டபோது, தாசி என்று அவமரியாதை செய்யாதீர்கள், அவளும் ஒரு பக்தை தான் சொல்கிறார் கருவூர் சித்தர். அப்படியானா கோவிலில் வந்து ரங்கநாதருக்கு முன்னாடி நீ சொல்கிறியா, ரங்கநாதரை தான் இதை கொடுத்தார்னு சொல்கிறியான்னு கேட்டபோது, தாராளமாக வருகிறேன் கருவூர் சித்தர் சொல்கிறார். கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அபரஞ்சி உட்பட எல்லோரும் செல்கிறார்கள். ரங்கநாதருக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற போது அவரை பிரார்த்தனை பண்ணுறார் கருவூர் சித்தர்.
அப்போ ரங்கநாதருடைய அசரீரி வாக்கு அனைவருக்கும் கேட்கும்படியாக வருகிறது. என்ன சொல்கிறார் ரங்கநாதர்? பக்தர்களான நீங்கள் எல்லாரும் என்ன அழகு பண்ணி பார்க்கணும், எனக்கு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அலங்காரம் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு என்ன ஆசை தெரியுமா? என்னுடைய அடியார்களுக்கு அழகு செய்து பார்க்க வேண்டும்னு எனக்கு ஆசை. என்னுடைய அடியாராக காணப்படக்கூடிய இந்த அபரஞ்சிக்கு அழகு பண்ணணும்னு ஆசை. அதனால தான் நான் அணிந்து கொண்டிருக்கிற இந்த நவரத்தின மாலையை நான் கருவூர் சித்தர் மூலமாக அபரஞ்சிக்கு கொடுத்துன்னு சொல்கிற போதுதான் ராஜா உட்பட, பட்டாச்சாரியார் உட்பட, வீரர்கள் உட்பட அனைவருக்கும் தெரிகிறது இறைவனே விரும்பி சேர்த்ததுதான் இதுன்னு தெரிகிறது. இத்தனையும் நடந்த பிறகு இந்த மாலையை கோவிலுக்கே திரும்ப கொடுத்துட்டா அபரஞ்சி. கடைசியில் கருவூர் சித்தர் அவர் எப்படியான எதானு பண்ணணும், அவரை தீர்த்து கட்டணும்னு எத்தனையோ முயற்சிகள். கடைசியில் கருவூரில், அதாவது கரூரில் அந்த ஆலயத்தில் பசுபதிநாதர் இறைவனை அணைத்தபடி அவரோடு கலந்து விட்டார் கருவூர் சித்தர். ரொம்ப அற்புதமான சித்த புருஷர் கருவூர் சித்தர். இந்த மகானை பற்றி எத்தனையோ தகவல்கள். இறைவனது அருள் எந்த அளவுக்கு பரிபூர்ணமாக சித்தர்களுக்கு கிடைக்கிறதுங்கிறதுக்கு இவர் மிகச்சிறந்த உதாரணம்.